ரொம்ப ஜாலியாக விளையாடுற மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, நீங்கள் என்ன இந்த பக்கம் போறியா? இங்கே தான் பக்கத்தில் எனக்கு வேலை. சரிண்ணே சரிண்ணே. சரி வேலைக்கு போயிட்டு வரேன். வேலை இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு தான் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போனாலும் செலவு காசு வரும். சும்மா வீட்டிலேருந்து காசு கிடைக்காதுல்ல, குடும்பத்தையும் பார்க்கணும்ல. ஆமாண்ணே. சரி நான் போயிட்டு வரேன். விளாடுங்க. சரிண்ணே. இந்த மாதிரி விளாடணும். செல்ஃபோன் விடக்கூடாது. செல்ஃபோன் விடணும்னா புத்தி மங்கி போயிடும், மூளை கெட்டு போயிடும். இதுதான் உடலும் ஆரோக்கியம். நல்ல விளையாட்டு, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். செல்லை விளாடக்கூடாது. சரியா வரட்டுமா? சரிண்ணே. சரி நான் போயிட்டு வரேன். சரிண்ணே. வாங்கடா போய் உட்காந்து சாப்பிட்டு வருவோம்டா. தம்பி வேலை முடிஞ்சா? ஆமாண்ணே முடிஞ்சுண்ணே. என்ன தொழில் வண்டிங்களா? ஆமாண்ணே. இன்னொருத்தர் சின்ன படத்தை இருந்தான். அவங்க அவன் பக்கத்தூருக்காரன் இருந்தான், இங்கே உட்காந்துருக்கானே. ஏன் அவன் முடியும் இங்கே வந்திருக்கான்? அவனுக்கு அவன் அம்மா அப்பா இல்லைண்ணே. எல்லாம் சொல்கிறா. அப்போ நீங்கள் மட்டும் சாப்பிட்ருக்கீங்க? அதுக்கு அம்மா அப்பா வாங்கி கொடுத்துட்டு போனான். ஏடா அவங்க அம்மா அப்பா கொடுத்தா பாமா அவனுக்கு கொடுக்கணும்லடா. அவன் தனியாக போகிறான், என்னன்னு தெரியல. அப்படி செய்யக்கூடாதுடா. அவன் ஒன்றா அவனை ஒன்றா தானே விளாடுறீங்க. விளையாடல இப்போ அவனுக்கு அம்மா அப்பா நீ ஆளுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தா அவன் இறஞ்சிடலாடா. அப்படி செய்யக்கூடாதுல்ல. நீ செய்ய முடியல. அப்படி நம்ம கூட சுற்றுறான்னா அவன் சூழ்நிலை அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடாதுல்ல. இந்த வயசில் இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா பெரிய ஆளாலும் அதே பழக்கம் தான் வரும். நம்ம கொடுத்து உதவணும். தாய் தந்தை இல்லையா, அவனுடைய சூழ்நிலை நம்ம அவனுக்கு கொடுத்து உதவணும். அந்த பழக்கம் வரணும். சரியா? அடுத்து நான் இப்போ வீட்டுக்கு வேலைக்கு விட்டு வரையில பார்ப்பேன். நீ அவனுக்கு கொடுக்கணும், சாப்பிட்டுக்கணும் அவன். சரியா? அவன் நீங்கள் தான் ஆதரிக்கணும். தாய் தந்தை இல்லைன்னு சொல்லி அவனை கைவிட்டுறக்கூடாதுடா. என்னடா இந்த உலகத்தில் எப்படி இருக்கீங்க? நம்ம தானே அவனை அரவணைக்கணும். பாவம் இல்லையா? நம்ம கூட பிறந்த தாய் தந்தை நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம். கஷ்டம் பாவம் தானே அவன் மனசு எவ்வளோ நோகும். இப்போ சரியா? இப்போ அவனுக்கு கூப்பிட்டு கொடுங்க. அவனை கூப்பிடுங்க. அவனை தம்பி எவ்வளோ மனசு கஷ்டமாக பற்றியா நீங்கள் பண்ணுற வேலை. ஆள் 2 பிஸ்கட் கூட அப்படி செய்யக்கூடாதுடா. தம்பி உட்கார். ஏன் அங்கே இங்கே ஒன்றா இருக்கு தெரியா? ஒன்றா விளாடுறீங்க. உட்கார். இவங்கெல்லாம் உங்கள் அண்ணன் மாதிரி. சரியா? எப்படி ஒன்றா விளாடுறீங்களோ அதே மாதிரி ஒன்றா இருக்குன்னா அவனுக்கு என்னத்தையும் நீங்கள் செய்யணும். நீ யார் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. நான் இருக்க அண்ணன் இருக்கிறேன், இவங்க அவன் அண்ணன் இருக்கானுங்க, எல்லாம் உதவி செய்வானுங்க. சரியா? இதை பற்றி வருத்தப்படக்கூடாது. சரி தம்பி, எப்படி இறந்தாங்க சொல்கிறேன்? எப்படி தம்பி இறந்தாங்க அம்மா அப்பா? நாங்கள் வசதி இல்லாத குடும்பம், விவசாயிண்ணே. நாங்கள் இப்படியா? எங்கள் அம்மா அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது இடி விழுந்து இறந்துட்டாங்கண்ணே. எங்கள் பாட்டி எங்களை வளர்த்தாங்க. பாட்டி தான் வளர்க்குது அவங்கள? சரி, பாட்டி நல்லா பார்த்துக்கணும். சரியா? அம்மா அப்பா எல்லாம் பாட்டியை பார்த்துக்கணும். கவலைப்படாத. சரியா? நிறைய பேர் குடும்பங்கள் இப்படி தான். விவசாய குடும்பங்கள் பூரா இப்படி தான். வேலை பாக்கியில் பாம்பு கடிச்சு இறந்துருவாங்க, இடி உளுந்து இறந்துருவாங்க, மயக்கப்பட்டு உளுந்து இறந்துருவாங்க, தண்ணி இல்லாமல் இறந்துருவாங்க. இது விவசாய நிலம் இப்படி தான் இருக்குது. சரியா? நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணி நம்ம மக்களுக்கு பொருள் கொடுக்குறோம். ஆனால் அதை வாங்கி நிறைய பேர் வீண் வரையும் செய்கிறாங்க. சரியா? வீண் வரையும் செய்யக்கூடாது. சாப்பிட்ற பொருளையும் வீண் வரையும் செய்யக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட பார்த்துருக்கியா இல்லையா? சாப்பிடல பந்தியில் பார்த்தியா நிறைய வச்சு விவசாயிட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்குமா இல்லையா? அதெல்லாம் பெரிய தவறு. அந்த மாதிரிலாம் யாரும் செய்யக்கூடாது. விவசாயிங்க படுற வேதனையை கண்ணால் பார்த்தாங்கன்னா ஒரு பெருக்க சோறை வீணாக்க மாட்டாங்க. சரியா? விவசாயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. நம்ம அனாவசியம் வீணாக்குறோம். சரியா? சரி, எதை பற்றி வருத்தப்படாத. நாங்கள் இருக்க நண்பர்களே வணக்கம். இது ஒரு நல்ல பதிவு. எனக்கு ஒத்துழைப்பு தந்த இந்த பள்ளி மாணவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல கருத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியார் ஸ்கூலில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடைவெளி நேரமும் சாப்பாட்டு நேரத்தில் பார்த்தா தாய் தந்தை உணவு கொண்டு வருவாங்க. கொண்டு வரல நிறைய பேருடைய மனவேதனை இதுதான். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாய் தந்தை இருக்க மாட்டாங்க, தந்தை தான் தாய் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கையில் அந்த உணவு கொடுக்க போயில அவங்க மனசு எவ்வளோ வேதனை பண்ணுறது நீங்கள் ஒரு யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நல்லா பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அந்த தாய் தந்தையில் பிள்ளைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் நல்லா சாப்பாடு பிரியாணி கொடுப்பாங்க. அந்த பிள்ளை பார்க்குறப்ப அதோட மனவேதனை ரொம்ப ரொம்ப கொடூரமானது இருக்கும். அப்படி இருக்கு. நீங்கள் ஒன்றும் பெரிய தியானம் செய்ய வேணாம். கொடுக்குற சாப்பாடில் கொஞ்சம் சாப்பாடு அந்த பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மன சந்தோஷமாக, தினமும் கேட்க போகிறது கிடையாது. ஒரு நல்ல சாப்பாடு செய்யல அந்த பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை மனசு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஆறுதல் கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களை சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி தாய் தந்தை பிள்ளைகளை அவங்கள அரவணைச்சி வளர்க்கணும், அவங்களுக்கு கொடுத்து உதவணும், அவங்கள நீ பாதுகாக்கணும், அவங்க நல்லது செய்யணும், உதவி செய்யணும்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் அனாதை என்ற ஒரு சொல்ல இல்லாமல் போகும்.
அது கண்டிப்பாக நான் அதை நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையில் இந்த பதிவு போடுறேன். வணக்கம் நண்பர்களே.